பிரைஸ் the Lord. கர்த்தருக்கு சோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, தேவன் கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஆமீன். இன்றைக்கு நீங்க எந்த காரணத்துக்காக எந்த காரியத்துக்காக கண்ணீர் வச்சுட்டீங்களோ அந்த கண்ணீர் யாவும் தேவன் துடைப்பேன்னு சொல்றாருங்க. நம்ம ஏதாவது சின்ன கஷ்டங்கள் பாடுகள் உபத்திரம் வரும்போது கர்த்தர் சமூகத்தை போய் தேடி நிக்காம மனுஷனை நோக்கி ஓடுறோம். இவங்க எனக்கு உதவி செய்வாங்களா, நண்பர்கள் உதவி செய்வாங்களா, உறவினர்கள் உதவி செய்வாங்களா, வேற யாராவது சொந்தக்காரங்க உதவி செய்வாங்களா, தெரிஞ்ச உதவி செய்வாங்களான்னு சொல்லி வேற ஆறுதல் கிடைக்குமா, கண்ணீர் துடைப்பாங்க சொல்லி யார்ட்டையோ புலம்புறதுக்காக மனுஷனை நோக்கி ஓடுறோம். அப்படி இல்லாதபடிக்கு கர்த்தர் மேல் பட்டதால மனுஷன் நம்ப இருப்பாங்க, கர்த்தர் மேல் பட்டதால நலம் வசனத்தின் காரணமாக கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்து வரைக்கிற ஒரு கண்ணீருக்கும் அவர் என்ன பண்ணுவார், நிச்சயமா பதில் தேவனா இருக்காரு. துருத்தியில சேர்த்து வச்சு ஏற்ற காத்துக்கு பலம் தருவாருங்க. எந்த காரியம் உங்களை கலங்கடைத்துக் கொண்டிருக்கிறது அந்த காரியம் இனி வாழ்க்கை விட்டு நீங்குவதாக கர்த்தர் விடுதலை தராரு. கண்ணீரை துடைத்து ஆறுதல் கொடுத்து விடுதலை கொடுத்து சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க மறுபடியும் சொல்ற தேவன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கட்டளிப்பாரு. கண்ணீரோடு விதிக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பு வசனத்தின் பிரகாரமாக எந்த காரியக்காக நீ கண்ணீர் வச்சிருந்தீங்களோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் வாழ்க்கையில நீக்கி போட்டு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை, ஒரு இளைப்பாறுதலை இந்த நாள்ல கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாரு. உங்களுக்கு எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நீ கண்ணி வெடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கர்த்தர் உங்க பட்சத்துல இருக்காரு. கர்த்தர் பட்சத்துல இருக்காரு. நான் பயப்பேன், மனுஷனுக்கு என்ன செய்வான்னு சொல்லி தைரியமா விசுவாசத்தோட இருங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்க சொல்ற வார்த்தை, உங்க வாழ்க்கையில எல்லா கண்ணீரையும் காரியத்தையும் கர்த்தர் துடைத்து போட்டு விட்டாரு. இனி சந்தோஷமா மகிழ்ச்சி, நித்திய சந்தோஷம் உங்க தலைமையிலுக்கு வசனத்தின் பிரகாரமாக சந்தோஷமா இருக்கும்படி கர்த்தர் ஆசைக்கு போறாரு. விசுவாசத்தோட ஆமென் பெற்றுக் கொள்ளுங்கள். God bless you.